I was lost in a city dream and I was at home again beside the stream. எந்த அளவுக்கு வண்டி வந்து ஷேக் ஆகுதுன்னு இதில் பார்த்தாலே தெரியும். என்னால் கேமரா பிடிக்க கூட முடியல. கொடைக்கானலோட உச்சிக்கு வந்தாச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த மலைக்கு பக்கத்தில் வேறு எந்த ஒரு மலையுமே இல்லை. அதாவது இதை விட ஹைட்டாக ஒரு வண்டி சத்தம் இல்லை, ஒரு இதுக்குள்ள காற்று சத்தமும் கோயில் சத்தம் மட்டும்தான் கேட்குது. இது வந்து லைஃப் டைமில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு ஸ்பாட்டு. அப்படியே ஒரு லெக் பீஸ் எடுத்து இந்த பக்கத்தில் இந்த மயனீஸில் அப்படியே டிப் பண்ணி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் பாரப்பட்டி அப்படின்ற ஒரு பிளேஸில் இன்டு தி வைல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேக்கு தான் போயிட்டுருக்கேன். இருக்கிறதுலே டாப்பான ஒரு பிளேஸில் அது இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே தான் ஸ்டேக்கு பேசியிருக்கேன். பாரப்பட்டி ஊர் வரைக்கும் தான் வந்து கேப் வருது. அதுக்கு மேலே வந்து ஜீப்பில் தான் வந்து அவங்க பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஜீப்பில் தான் போயிட்டுருக்கேன். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது இந்த பிளேஸு. வேறு எவ்வளோ ஹைட். போகிற வழியெல்லாம் சின்ன சின்னதாக நிறைய காட்டேஜஸ் இருக்குது. பட் அவங்க போகிறது அந்த டாப் அந்த இடத்துக்கு. அண்ணன் வந்து 4 வீல் டிரைவ் போட்டு தூக்குறாரு வண்டியை. அங்கே பாரு, இன்னும் ஹைட்டு பாருங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது ஒன்றும் ரிஸ்க்கெல்லாம் கிடையாது. இது மேலே பிடிச்சிட்டு ஏறிடும். 2000 மாடல் ஜீப் பாருங்க. அந்த ஸ்பீடா மீட்டர்லாம் எப்படி இருக்குது. பாறை தான் இது, ரோடே கிடையாது. இது ரோடை கூட போட முடியாது. அப்பா ஒன்றும் இல்லை. ஹாய், இங்கே பாரு. பாப்பா இங்கே பாரு, கேமரா பாரு, இங்கே பாரு. சரி ஸ்மைல். ஒன்றும் இல்லை. ஹாய் சொல்லு. அதுதான் சைலண்ட் ஆகிடுச்சு கேமரா பார்த்தேன். பின்னாடி நானாவது பரவாயில்ல, கொஞ்சம் முன்னாடி உட்காந்துருக்கேன். அந்த பின்னாடி உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு தான் இன்னும் பயமாக இருக்கும். அந்த ஏன்னா பின்னாடி பார்க்குறதுக்கே ரிஸ்க்காக இருக்குது. இங்கேருந்து பின்னாடி பார்த்தா டவுன் தான். எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டால் தான் வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி தான் எந்த அளவுக்கு வண்டி வந்து ஷேக் ஆகுதுன்னு இதில் பார்த்தாலே தெரியும். என்னால் கேமரா பிடிக்க கூட முடியல. தலைவர் சும்மா சீன் பண்ணுறாரு, ஆனால் சான்ஸே இல்லை. இது கம்ப்ளீட்டாக வந்து பாறை தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக கரடு மரடாக இருக்குது. எடுக்க முடியல வீடியோ. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. நான் வரேன். அந்த சூரிய வெளிச்சத்துக்கும் அந்த இடம், அந்த லொக்கேஷன் எப்படி இருக்கு. கொடைக்கானலோட உச்சிக்கு வந்தாச்சு. இந்த மிஷின் லைஃப்லேருந்து ஒரு 24 மணி நேரம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்பாட்டு தான் போயிட்டுருக்கோம். இன்னும் அங்கே போகணுமா மேலே? அந்த இடத்துல இருக்கு அதுவா? ஓகே. ஒரு மேலே ஏற்றிடுவார் போல இருக்கு. இறங்கணுன்னே பாருங்கள், சுத்தமாக அமைதியாக இருக்குது. ஒரு சவுண்டு இல்லைங்க. இது பாப்பா தான் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தா. எப்படி இருந்தது? அடிப்பொலியா? சரி பைக். ஸோ வந்து இறங்கியாச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த மலைக்கு பக்கத்தில் வேறு எந்த ஒரு மலையுமே இல்லை. அதாவது இதை விட ஹைட்டாக. ஸோ கொடைக்கானலில் இருக்கிறதுலே ஒரு டாப்பஸ்ட்டு பிளேஸில் ஒரு ஸ்டே. இது வந்து ஒரு லக்ஸூரியஸ் ஸ்டே கிடையாது. இது வந்து ஒரு அட்வென்ச்சர் ஸ்டே அப்படின்னு தான் சொல்லி கூட்டிகிட்டே வந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக இருக்குது இடம். ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப லக்ஸுரியாலாம் எதிர்பார்க்க முடியாது. சிம்பிளாக ஒரு உடன் ஹவுஸில் ஒரு டபுள் கிங் சைஸ் பெட் மாதிரி அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதுவும் நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். மற்றபடி வெளியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது, அவ்வளோ அமைதியாக இருக்குது. சில்லுன்னு நல்ல ஒரு காற்று. சுற்றி வந்து அங்கங்கே வந்து ஊஞ்சல், அதுக்கப்புறம் வந்து ஃபயர் கேம்ப் வந்து 7 o'clock ஃபயர் கேம்ப் வித் பாபிக்யூவோட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றுனா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ரூம் டூர் காட்டுறேன். இதான் ரூமு, உடன் ரூமு. ஷேர்ஸ் வெளியே சில் பண்ணுறதுக்கு.
ஸோ இங்கேருந்து பாருங்கள் ரூம் மேல்ஸ் வாசல்லேருந்து வியூ. ஸோ இதுதான் உள்ள ரூமு. என்ட்ரு ஆனோடனே சுற்றி கிளாஸஸ் வச்சு அப்படியே வியூ பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த ஸ்க்ரீனை விளக்குனீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டு, 4-5 பில்லோவோட கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன மிரர், அவ்வளோதான். இங்கே வந்து வாட்ரு ஜக்கு கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்படியே வியூ பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து ரூமில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே இருக்க தான் தோணும் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இங்கே வந்தால். ஸோ அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு இடம். I was lost in a city dream and I was at home again beside the stream. Then you walked past me and you saw me and smiled. I will never forget the first time. நீங்கள் அமைதியாக பேசாமல் சத்தம் எதனா கேட்குதா பாருங்க, சுத்தமாக கேட்காது. ஒரு வண்டி சத்தம் இல்லை, ஒரு இதுக்குள்ள காற்று சத்தமும் கோயில் சத்தம் மட்டும்தான் கேட்குது. ஐயோ. So bring Colgate, bring 1 towel, bring 1 jug, 2 tumbler. ஓகே. You want other anything you want? நோ. You want to tell me na? கண்டிப்பாக. ஓகே. Enough na water? Enough, more than enough. 5 liter na drinking? No. 5 liter okay. When I saw you, I thought I lost my mind. Blue and faded was blown away and left behind. நெக்ஸ்ட் இப்போ ஒரு இடம் காட்டுறேன், செம்மையாக இருக்குது இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்க, சுற்றி வந்து அந்த ஊர் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி இங்கே ஒரு ரூம் இருக்குது, அங்கே ஒரு ரூம் இருக்குது, அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. அப்படியே இண்டியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இங்கே ஃபயர் கேம்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பள்ளம் மாதிரி தோண்டி சுற்றி உட்கார்ற மாதிரி செட்டப்பு. நைட் இங்கே தான் வந்து ஃபயர் கேம்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், சுற்றி அந்த வுட்டன் சேர் மாதிரி வச்சு சென்டரில் அழகாக வச்சுருக்காங்க. I hope you always be around, even if I fail. You are like a summer breeze that I must inhale. இந்த நெருப்புக்கிட்டே கை கொண்டு போனால் கூட உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அந்த சூடே தெரியல. அந்தளவுக்கு வந்து இந்த இடம் வந்து சில்னஸ் அப்படி இருக்குது. அப்படியே சுற்றி காட்டுற பாருங்க, அந்த ஃபுல்லாக அந்த நீல வானம்னு சொல்லுவாங்க தெரியுமா, Is it possible for us to feel this way forever? இது வந்து லைஃப் டைமில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு ஸ்பாட்டு. இந்த கிளைமேட்டுக்கும் இந்த வெது வெதுப்பான இந்த ஹீட்டுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இதோட பார்பிக்யூவும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்தோடனே டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்கிறேன். பார்பிக்யூ சிக்கன் எடுத்துகிட்டு அதில் ஹாட் பாக்ஸில் பேக் பண்ணி, ஆமாண்டா. ஸோ அழகாக சிக்கன் பீஸ், அதாவது ஒரு ஆஃப் சிக்கன் பீஸு ஒரு பாக்ஸ்லேயும் வந்து சூப்பராக சுட சுட வச்சுருக்காங்க. ஆவி பறக்க இருக்குது. அப்படியே ஒரு லெக் பீஸ் எடுத்து இந்த பக்கத்தில் இந்த மயனேஸில் அப்படியே டிப் பண்ணி ஆஹா. அதாவது இது பார்பிக்யூலேயே வந்து லைட்டாக அந்த சாஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ்ஸு, லைட்டான ஒரு ஸ்பைசி, சாப்பிட்றது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இந்த கதகதப்பான சூட்டுக்கும் உள்ளே அந்த குளிருக்கும் இந்த பார்பிக்யூ சிக்கன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அப்படியே இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து டின்னருக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு நைட் டின்னர் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். Loving you has never felt more right. டின்னருக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிறது கீ ரைஸ் அண்டு சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி நல்லா சுட சுட ஹாட் பாக்ஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இந்த ரைஸ் ஐட்டம்ஸ் எதுவும் இருக்காது, சப்பாத்தி மட்டும் தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த ஒரு கீ ரைஸ் மாதிரி ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இதோட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும்.
நல்ல ஒரு திக்காக தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த கிரேவியோடு நல்லா பனைஞ்சி ரைட். சூப்பராக இருக்குது. ஒரு சட்டிலான ஒரு மசாலா, நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிரேவியோடு அந்த ரைஸ் வச்சு சாப்பிடும்போது சுட சுட, அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் முக்கியமான சொல்லணும்னு நினச்சேன். இங்கே குக் பண்ணுறவர் வந்து மாஸ்டர் வந்து ஒரு நேபாளி. நான் சாப்பிட்ட அந்த பார்பிக்யூ சிக்கனுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ராவான அந்த மசாலா மட்டும் இல்லாமல் லைட்டாக அந்த சாஸியாக பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றது செம்மையாக இருந்தது. ப்ளஸ் இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து அதே மாதிரி சட்டிலான ஒரு டேஸ்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்பைஸியாலாம் இல்லை. அவங்களோட ஸ்டைலே லைட்டாக மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும். இப்படி தான் இருக்கும்னு இல்லை. உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணுனாலும் உங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமைஸாக பண்ணணுன்னு சொன்னிங்கன்னா அவர் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தர்றாரு. ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக வரீங்க, நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க குக் பண்ணி தர்றாங்க. சப்பாத்தி சுட்டு வச்சுருக்காங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. 2 சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு அப்படியே கிரேவி, சிக்கன் கிரேவி போட்டேன். இந்த சிக்கன் கிரேவியோட சப்பாத்தி எப்படி டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த கீ ரைஸை விட இந்த சப்பாத்திக்கு தான் வந்து இந்த கிரேவி காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குது. நல்லா சாஃப்டாக போட்டுருந்தாங்க சப்பாத்தி, செம்மையாக இருக்குது. பட் நீ சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு நல்லா இருந்தது. மார்னிங் மீட் பண்ணுறவங்கள. I was lost in a city dream and I was at home again beside the stream. Then you walked past me and you saw me and smiled. குட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லி வந்து உட்காந்துருக்கேன். என்ன மெனுன்னு தெரியல, கொண்டு வரட்டும், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். சுட சுட பொங்கல் அண்ட் இதில் என்ன இருக்கு, இட்லி, பரவாயில்லையா. தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு கெட்டியான ஒரு சாம்பார், கார சட்னி அண்ட் தேங்காய் சட்னி 3மே வச்சுருக்காங்க. சாம்பார் ஊற்றிக்கலாம். ஓகே, நல்லா அரிசி நல்லா குண்டு குண்டாக இருக்குது, பெருசு பெருசாக. என்ன அரிசின்னு தெரியல, டேஸ்ட் பண்ணேன். நல்ல ஒரு திக்கான சாம்பார், நல்லா கொலைய அந்த பொங்கல் சூப்பராக இருக்குது. சட்னியோட எப்படி போடுறோம், சட்னி வித் சாம்பார். நல்லா மிளகுலாம் தூக்கலாக போட்டிருக்காங்க, இந்த உரப்புக்கு சூப்பர். இட்லி பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது, ரொம்ப பெரிய பெரிய சைஸ் இட்லியை போட்டிருக்காங்க. ஒன்று போதும். இட்லி நல்லா பெரிய சைஸ் இட்லி, கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. அப்படியே நல்லா சாம்பார் சட்னியில் பிணைஞ்சி சூப்பர். ஃபுட்டு எல்லாமே கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப இப்படி ஒரு வயிற்ற கெடுக்கிற மாதிரிலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. இந்த நைட் சாப்பிட்டதும் சூப்பராக இருந்தது. ப்ளஸ் அந்த பார்பிக்யூ எல்லாமே செம்மையாக இருந்தது. சாப்பிட்டு வந்து அவுட்டரோவில் மீட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த ஓரளவுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களே யாருக்காச்சும் இங்கே வந்து ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி நீங்கள் உங்களோட இதை புக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது வந்து ஸ்டே பண்ணி ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான ஒரு இடம். ஸோ வேறு என்ன, நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.